வெல்கம் டு அவர் ஹாப்பி கிட்ஸ். வண்ணத்து பூச்சிகளுடன் வண்ண விளையாட்டு. கவிதை கவிதை. ஓகே ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். உங்க மைண்ட் வைஸ்லாம் லைட்டா கேக்குது. எஸ், இன்னைக்கு பார்க்க போது ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவிட்டி. இந்த வீடியோல கம்பெனி பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. சரியா? குழந்தைங்களுக்கு கலர்ஸ் பயங்கரமா அப்சர்வ் ஆகும். நம்ம பிரைட் கலர்ஸ் அதெல்லாம் பயங்கரமா அப்சர்வ் ஆகும். இதுவும் நம்ம பிளாக் கலர் சார்ட் யூஸ் பண்றப்ப அவங்களோட பிக்சர்ஸ் இன்னுமே ஹைலைட்டா எடுத்து காமிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பிளாக் கலர் சார்ட் யூஸ் பண்றோம். இதுக்கு தேவையானது கண்டிப்பா பிளாக் கலர் சார்ட், அதுக்கப்புறம் பிரைட் கலர்ஸ். பிளாக் கலர் சார்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பிக்சர்ஸ் வேணா நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். நாங்க இந்த வீடியோல ஃபிஷ் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வி கோயிங் டு ஷோ யூ கலர்ஃபுல் ஃபிஷ். இந்த பிக்சர்ஸ்ல காமிக்கிற மாதிரி குழந்தைங்களை மடியில குறைச்சிக்கிட்டு அந்த ஃபிங்கர்ஸ்ல அந்த பெயிண்ட்டை நம்ம டிப் பண்ணி ஒவ்வொரு ஃபிங்கரா ஒரு பார்ட்லயும் வைக்கிறாங்க. சரியா? அது மாதிரி பண்றப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பயங்கர பூஸ்ட் எபிலிட்டி டெவலப் ஆகும். அவங்களுக்கு என்கரேஜஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்கரேஜ் ஆவாங்க. அந்த விசிபிள் பார்க்குறப்ப, அந்த ஃபிஷ்ஷோட கலர்ஃபுல் பார்க்குறப்ப, வாவ் இது நம்ம பண்ணோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ள வரும். இட் இஸ் டெவலப்ஸ் டு பூஸ்ட் கிரியேட்டிவிட்டி. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கான இம்பார்ட்டன்ட் டைமே ஏஜ் 2 to 4. இந்த ஏஜ் 2 to 4 குழந்தைங்கள நம்ம மோல்டு பண்ணிட்டோம்னா அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வரி பண்ணவே தேவையில்லை. ஸோ உங்கள் குழந்தைங்களும் செல்ஃப் எபிலிட்டியோட இருக்கணுமா? ஸோ அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஹாப்பி கிட்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம் எவ்ரி வீக். ஸோ கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.